ஆதவ் அர்ஜுனாவை வந்து செட் பண்ணி திரு சபரீஷன் அவர்கள் வந்து அனுப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ப்ளஸ் இதுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் நான் ஆரம்பத்துலேருந்தே இந்த குற்றச்சாட்டு வச்சுட்ருக்கேன். அவர் வந்து தனியாக விஜய் அவர்களை டிவிகே தலைவரை கண்டிப்பாக தனியாக தான் கொண்டு போவார். இவரோட அஜெண்டா வந்து இவருக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் ஆல்ரெடி ஃபண்டிங் கொடுத்துட்டாங்க. கொடுத்தது போக பேலன்ஸ் இவர் இப்போ வந்து இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் இல்லை கச்சிதமாக முடிச்சிட்டாருன்னா பேலன்ஸ் பேமெண்ட் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் கொடுக்கறதா வச்சுருக்காங்க. இதை தான் நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே இவரோட பற்றி நான் தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி இவர் வந்து ப்ரொஃபஷனலில் மட்டும் இல்லாமல் கட்சியை டேக் ஓவர் பண்ணுறது, இவர் வந்து தாவேக்காவை டேக் ஓவர் பண்ணணும்னு பிளான் பண்ணுவாப்புல. அதே மாதிரி சபரீஷன் வந்து திமுகவை டேக் ஓவர் பண்ணணும்னு இவங்க ஒரு தனி பிளான் போடுறாங்க. இது போக இவங்க வந்து இவங்க வந்து எப்படின்னா ஒரு பிஸ்னஸை மட்டும் பண்ண மாட்டாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டியை மட்டும் டார்கெட் பண்ண மாட்டாங்க, அடுத்து ஃபேமிலியும் டார்கெட் பண்ணுவாங்க. இவங்க என்னென்னா இவங்க கண்ட்ரோல்குள்ளேயே வரணும்,